நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். பலவீனம் யாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே பாடி உயர்த்தியே. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. அல்லது ஆமென், இனி மீண்டெழும்பு வர முடியுமா என்கிற ஒரு கேள்வி எப்படி தாவீதுக்குள் இருந்ததோ அதே போல் உங்களுக்குள்ளும் நானும் மீண்டெழும்பி வெளியே கடந்து வந்து விடுவேனா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தேவ மகிமையை கண்ட பொழுது அவர்கள் எழுந்திருந்து அங்கே சொல்கிறது தங்கள் கூடார வாசலிலே ஆமென் நின்று பணிந்து கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் தேவனை துதித்து தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையை கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானுடைய தெய்வீக பிரசன்னம் நம் நடுவில் பெருகட்டும். அவர் நித்திய தேவனாய் நம் நடுவில் இருக்கிறார். அவர் ஆலோசனையின் கர்த்தராய் நம் நடுவில் அசைவாடுகிறார். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவரை துதிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு கிருபையை தரட்டும். ஆண்டுடைய பிரசன்னத்திற்காக நம்ம எல்லாரும் வாய்விட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களை தொடும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய பிரசன்னமும் தேவ கிருபையும் எங்களை ஆளுகை செய்யட்டுமே. எல்லாரும் வாய்விட்டு கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு சொல்வீங்களா? ஆண்டவரே, இன்று எங்கள் நடுவில் இடைபடுவீராக. இன்று உமது வார்த்தையினால் எங்களை நீர் தொடுவீராக. எங்களுக்குள்ளாக மறுரூபமாக்குகிறதான ஆவிக்குரிய அனுபவம் உண்டாகும்படி தேவனுடைய விடுதலையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எதுவாக கர்த்தாவே உமது வார்த்தையின் விடுதலை எங்களுக்கு நேராய் கடந்து வரும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். எங்களோடு கூட பேச எங்கள் நடுவில் நீர் இறங்கி வருவீராக. உங்க கிருபையை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, எல்லாரும் வாய்விட்டு சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தின் மகிமை எங்கள் நடுவில் பெருகட்டும், பெருகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எங்களோடு இடைபடுங்க, தடைகளை நீக்குங்க. உங்க பிரசன்னமே எங்களை தொட வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதிகளை அங்கீகரிக்கிற ஒரு ஆண்டவர், எங்களை ஆண்டவரே நடத்தும்படி உமது அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தடைகளை நீக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன் என்கிற பாடல். அவர் நம்மை காண்கிறவர், ஆமென். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க உதவி செய்கிறவர். அவர் அதிசயம் அற்புதமும் ஆன நாமம் கொண்டவர். அவரை துதிக்கும்படிக்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் சேர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். சேர்ந்து கரங்களை கொட்டி பாடியே. எஸ் அவ்வியானவரே, நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமடி நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவர் அவர், நம்மை காப்பவர் அவர், கருணை உள்ளவர், காலமெல்லாம் வழி நடத்தும் நல் தெய்வம் அவர். காண்பவரே
காப்பவரே, கருணை உள்ளவரே, காண்பவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம், கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், வரங்கள் தருபவர், வாழ்வது உமக்காக ஆண்டவரே. துதித்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். மீண்டும் ஆமென். நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடத்தானே உண்டு. ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு ஐயா, உம்மிடம்தான் உண்டு. நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமடி, நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கைத்தால ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறவர், அண்டி வருகிறவருக்கு என் இயேசுவே ஆறுதல் அல்லவோ, அவரே அடைக்கலமாய் இருக்கிறார் அல்லவோ. அற்புதமான தேவனை உயர்த்தி ஆராதித்து தேவ கிருபைக்குள்ளாய் நம்மை ஒப்புக் கொடுத்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அண்டி வந்தோம் ஆறுதலே, அண்டி வந்தோம் ஆறுதலே, அடைக்கலமானவரே ஐயா, அடைக்கலமானவரே. நடனமடி ஸ்தோத்தரிப்பேன், நான் உம்மை துதிப்பேன்.
கைத்தாள ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமடி ஸ்தோத்தரிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமடி ஸ்தோத்தரிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுதே அவர் நன்மை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா உம்மை நான் நேசிக்கிறேன். ஆமென். உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தேவக்கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கர்த்தரை துதிப்போமா? பலவீன வியாதி என்னை சூழும் பொழுது இயேசு என் பரிகாரியாய் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் காரியங்கள் நம்மை நெருக்கி பயமுறுத்தும் பொழுது என் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிறவராக, பரிகாரியாக, ஆமென், என் வழிகளின் இரட்சகராயிருந்து நடத்துகிற நீதியுள்ள தேவனாயிருக்கிறாரே, என்னை நடத்தும் என் பரிசுத்தரே என்று தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. ஆமென். நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிறேன். இருக்கும் இடத்துல நம் ஆராதனைக்கு நேராக ஆமென் நம் சிந்தை ஒருமுகப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ரிகரம சந்துரியான் கரமரிபா. இயேசுவே என் இரட்சகா, என் தேவா, என் இரட்சகா, என் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. சேர்ந்து பாடியே. உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா, என் தேவா. பாடியே. என் இரட்சகா, என் தேவா. பலவீன வியாதிகள் என்னை சூழ்ந்தாலும் பரிகாரி இயேசு என்னோடு கூட இருக்கிறவர். ஆராதனையின் சிந்தையோடு கூட கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிப்போமே. பலவீன வியாதியை எனக்காக சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிருபை எனக்கு தாரும், அபிஷேகத்தில் அதனை தொட்டருளும். விடுதலை உண்டாவதாக. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரை பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரை பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியா நீரே, என் இரட்சகா, என் தேவா. சேர்ந்து பாடிய. என் இரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன், போற்றுவேன் தேவா.
நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. ஆராதிப்போம். என் இரட்சகா என் தேவா. நிழல்தான் ஆண்டவரே, இதை உம்மை பாடும்படி எனக்கு துணையானி. என் நினைவெல்லாம் நீத்தான் ஆண்டவரே, நீரன்றி எனக்கு யாருண்டு இயேசுநாதா. உம்மையே நான் மகிமைப்படுத்துகிறேன். சொல்வீங்களா? நிழலானீரே, எனக்கு அடைக்கலமானீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். நிழல் தேடி அலைந்தேன், நிழலானி தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீ தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன், நிழலானி தேவா, நிதம் உம்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீ தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரென்றி யாருண்டு நான் பாடி மகிழ. என் இரட்சகா என் தேவா, என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. எல்லாரும் சேர்ந்து பாடிய. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. ஆராதித்து. என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. பாடியே. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும், நீரே என்றும் என் வாழ்வில் தேவன். பாடியே. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன், நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். பாடியே. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா. சொல்லுங்களேன். என் இரட்சகா என் தேவா. அவர் நல்லவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சோர்வான சூழ்நிலைகளில் என்னை தூக்கி எடுத்த எஜமானனாய் இந்த வேளையில் என் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏனென்றால் எனக்கு உதவி செய்யும்படி என் நடுவில் இருக்கிறவர் நித்திய தேவனாய் என் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறாரே. அவரால் மாத்திரமே எனக்கு நிம்மதி, அவரால் மாத்திரமே எனக்கு சமாதானம், அவரால் மாத்திரமே எனக்கு விடுதலை, அவராலேயே எனக்கு எல்லாமாய் கிடைக்கக்கூடிய சர்வ நன்மையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு அவர் கிருபை பாராட்டுகிறாரே. உமக்கு நான் துதிகளை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லு. துதியோடு ஸ்தோத்திரங்களோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? நீர் உயிரோடு எழுந்தவர், ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறவர், இது வரையிலும் எங்களை கைவிடாத நேசராய் இருக்கிறவர், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, உம்மை நேசித்து உமது நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லு. எல்லா முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? என் இயேசுவின் இரத்தம் ஆமென் ஹல்லேலூயா எங்களை சுத்திகரித்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக விடுதலையாய் உலாவும்படி உமது பிரசன்னத்தை கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரத்தத்தினால் விடுதலையை தந்தீரே, விடுதலையை தந்தீரே, கிருபையை தந்தீரே, அற்புதம் செய்தீரே.
உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, glory to God, glory to God. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு கூட நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை ஒரு நாள் நான் மறப்பதில்லை. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவர் உனக்கு விடுதலையாயிருக்கிறாரே. நன்றி சொல்லுகிற கிருபை கர்த்தர் தருவாரே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவஜனமே, தேவனை துதிக்கும்படிக்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமென். முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. புரமலஷதுரியம் கரமரி பலவா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. பாடுங்களே எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சபையை பாடிக்காமே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகிறார். பாடுவீங்களா? கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. பாடி உயர்த்தியே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல
புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாள் மறவாதே. ஆமென். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படி அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆமென் துதியின் வேளையிலே நமக்கு கிருபையை தருவாராக. இரவும் பகலும் ஆண்டவரை உம்மை துதிக்கும்படி கர்த்தர் நீர் கிருபையை தருகிறீரே. ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மேலான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறீரே. உள்ளத்தின் ஆழத்திலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு புது கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய விடுதலை எங்கள் நடுவிலே கடந்து வரட்டும். எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. ரிகாத்துராமா ஷபாரிபா ரித்தினி கரபாலிபா ரபா ஷலரபாலிபா ரபா. விடுதலையா இருக்கிறீர் ஆண்டவரே. அதிசயமான செயல்கள் ஜனங்களை காண செய்கிறவர் இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவில் இருக்கிறீங்க அப்பா. கத்தத்தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினான். கத்தத்தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினான். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பாடியே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாருமாய் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அபிஷேகத்தோடே ஆத்துமாவே ஆமென் கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை மறப்பதில்லை ஆண்டவரே. நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீர் எனக்கு துணையா இருக்கிறீர் ஆண்டவரே. நன்மை செய்யும்படி என் நடுவில் இறங்கி வந்திருக்கிறவர் ஆத்துமாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹalleluya ஹalleluya. இயேசுவே நீ நல்லவர். என்னை தொடுங்கப்பா. இந்த நாள் எனக்கு ஒரு பரிகாரியாய் நீர் என் நடுவில் உலாவுங்கப்பா. என் வியாதியை குணமாக்குவீராக. ஆமென். என்னை சுகப்படுத்துவீராக. சோர்ந்த நிலைமையில் இருக்கிற என்னை தூக்கி எடுப்பீராக. என்னை தேற்றும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. சத்தியத்தின் விடுதலை காண கர்த்தர் எனக்கு கிருபை செய்தருளும். உங்க அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் எங்களை திடப்படுத்தும் ஐயா. ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் அல்லவோ. என்னை சத்தியத்திற்குள் நடத்துங்கப்பா. மீதியான நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவில் ஆசைவாடும். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாயிருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. இன்று தியானிக்கும்படிக்காக நாம் எடுத்துக்கொண்டதான தேவ வார்த்தை 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தியை அனுப்பி, நீர் இன்று ராத்திரியில் வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம், ராஜாவும் அவனோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவ வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படும் தடைகளை நீக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இங்கே இதனுடைய பின்னணியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, அப்சலோம், அகித்தோப்பேல், ஆமென், இன்னும் அவனோடு கூட போர்ச்சவர்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி எருசலேமை கைப்பற்றி தாவீதை எருசலேமிலிருந்து வெளியே அவன் துரத்தப்படுகிற ஒரு சூழல் உருவாகிறது. அப்பொழுது அவன் எருசலேமை கைப்பற்றினதான அப்சலோம் தாவீதை தொடர்ந்து சென்று பின்தொடர்ந்து ஒரு 12,000 வீரர்களோடு கூட கடந்து சென்று அவரை அழித்து, பின்பு அங்கிருக்கிற மற்றவர்களை எல்லாம் தன் பேச்சு சாதுரியத்தின் மூலமாக அகித்தோப்பேல் அவரிடத்தில் கொண்டு வருவதான ஒரு சிறு ஆலோசனையை அங்கே கொடுக்கிறார். அந்த ஆலோசனை அப்சலோமுக்கும் சபை நடுவிலும் மிக சிறந்ததாக தோன்றினது. ஆனாலும் தாவீதினால் அவன் அப்சலோமனோடு கூட இருந்து செய்திகளை எனக்கு தெரிவி என்று சொல்லி அனுப்பப்பட்டிருந்ததான ஊசாய் என்கிறதான மனுஷன் அவனை அழைத்து அவனுடைய வாய்ப்பிறப்பு என்ன என்று கேட்போம் என்று அப்சலோம் விரும்பினபடியால் அங்கே ஊசாய் அழைக்கப்படுகிறான். அங்கே அவன் வேறே ஆலோசனை சொல்லுகிறான். அவன் தகப்பனோடு இருக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகள் என்றும், உன்னுடைய தகப்பனார் அவன் ஸ்தோத்திரம் அவர் சௌந்தரியவான், அது மாத்திரமல்ல யுத்த வீரராய் இருக்கிறான். இப்பொழுதோ ஒரு கரடி தன்னுடைய குட்டியை, சிங்கம் தன்னுடைய குட்டியை இழந்த நிலைமையில் எப்படி ஒரு வெறி கொண்டு இருக்குமோ அதுபோன்று உன் தகப்பன் இப்பொழுது காணப்படுவார், அவரை போய் எளிதில் மேற்கொள்ள முடியாது என்கிற ஆலோசனையை கொடுத்து, பின்பு நாம் ஒரு திரளான சேனையை சேர்த்து கொண்டு அவர்கள் மேல் கடந்து சென்று விழுந்து அவர்களை முற்றிலுமாய் அழித்து என்ன பண்ணுவோம், முழு ஜனங்களையும் முழு தேசத்தையும் நாம் வசப்படுத்தி கொள்ளலாம் என்கிறதான ஒரு செய்தியை கூறுகிறான். இப்பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனையை காட்டிலும் அவன் ஊசாய் சொன்ன ஆலோசனை நல்லதாகப்பட்ட பொழுது அகித்தோப்பேலின் ஆலோசனைக்கு அவன் அப்சலோம் செவி கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சம்பவம் நடைபெற்றதை அவன் ஊசாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சாதோக் அபியாத்தார் என்கிறதான ஆசாரிகளிடத்திலே இந்த செய்தி அறிவிக்கிறான். அவர்கள் ஒரு ஸ்திரீயின் மூலமாக எருசலேமுக்குள் வராமல் வெளியே இருக்கிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோனத்தான், அகிமாசு என்கிறதான அவன் தாவீதோடு இருக்கிறதான முக்கியமான அந்த நபர்கள் நடுவிலே இந்த செய்தி அனுப்பப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போகல. ஒரு பிள்ளையாண்டான் அவன் அவர்கள் வந்து போகிற காரியத்தை கண்டதை அவன் அப்சலோம் இடத்திலே தெரிவிக்கிறான். உடனே அவன் தன் காவற்படையில் இருக்கிறதான போர்ச்சவர்களிலே சிலரை அனுப்பி அவர்களை பிடிக்க முயற்சிக்கிறான். அப்பொழுது பாகூரில் ஒரு மனுஷனுடைய வீட்டிற்குள் புகுந்து அந்த வீட்டிற்குள் இருந்த கிணற்றுக்குள் இறங்குகிறாங்க. அங்கிருந்த ஸ்திரீயானவள் ஒரு புத்திசாலியான ஒரு மனுஷியாய் இருந்தபடியினால் அவன் தாவீதின் மேல் அவன் ஆண்டவருடைய இரக்கம் இருந்ததை உணர்ந்ததினால் தாவீதின் அவன் உடனிருக்கிறவர்களை காப்பாற்றும்படி அந்த சகோதரி அந்த கிணற்றின் மேல் அவன் பாய்களை விரித்து அதன் மேல் நொய்யை பரவ விடுகிறான். இந்த நொய் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோதுமையினுடைய குருணையாக இருக்கலாம், அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் வேற
பயிர் வகைகளின் குருணையாக இருக்கலாம், அந்த நோயை பரப்பி விடுகிறார்கள். அப்பொழுது வந்து பார்க்கிறவர்கள் அந்த சகோதரியிடத்திலே கேட்கிறாங்க, இப்படி ஆமென் க்ளோரி டு காட், யோனத்தான் அகிமாசு என்கிறவர்களை நீ கண்டாயா, இங்கே வந்தார்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் அந்த புறமாக தோத்திரும் வாய்க்கால் அண்டையிலே கடந்து செல்வதை கண்டேன் என்று சொன்ன பொழுது இவர்கள் வாய்க்கால் மற்றும் அந்த பகுதிகளை சுற்றி அவர்கள் பார்த்துவிட்டு அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி எருசலேமுக்கு கடந்து செல்கிறார்கள். ஆமென். அவர்கள் கடந்து சென்ற பின்பு ஆமென் ஜாமத்திலே அவர்கள் வெளியே கடந்து வந்து தாவீதினிடத்தில் சென்று ஊசாய் சொல்லி அனுப்பின வார்த்தையை தாவீதினிடத்திலே சொல்லுகிறார்கள். இதைத்தான் ஆமென் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோனத்தானும் அகிமாசும் தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்று சொன்ன பொழுது ஆமென் சொல்லி அனுப்பப்பட்ட வார்த்தையை தாவீது அசட்டை செய்யாமல் தன்னுடைய பலத்தையும் தன்னோடு கூட இருக்கிறவருடைய பராக்கிரமத்தையும் நம்பாமல் ஆமென் தனக்கு கிடைத்த செய்தி என்னவோ அந்த செய்தி முக்கியமானது என்பதை உணர்ந்து உடனே 22வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா யோர்தானை கடந்து சென்றதான வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், இங்கே நாம் கவனித்த இந்த வார்த்தை நீங்கள் 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் கவனத்தோடு வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது தாவீது சந்தித்த நிலைமையில் தான் இன்று நீங்களும் நானும் தேசமும் காணப்படுகிறது. எப்படி? தாவீது ஒரு இழப்பை சந்தித்ததான ஒரு மனுஷனாக இருந்தான். அந்த இழப்பு எப்படிப்பட்டது? ராஜ்யத்தை இழந்து போனான், மனைவியை இழந்து போனான், மறுமணவாட்டிகளை இழந்து போன நிலைமை. ஆமென். ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்ட சூழ்நிலையில் தாவீது ஆமென் நெருக்கன நிலைமையில் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ராஜ்யம் இல்லாத நிலைமை. ஆமென். அதை காட்டிலும் என்ன, அவன் மிகவும் நேசித்ததான ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்தின் நடுவிலே உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு எதுவாக எவ்வளவு வாஞ்சையும் தாகத்தோடு நின்று அதை கொண்டு வந்து எருசலேமிலே வைத்திருந்தானோ அந்த உடன்படிக்கை பெட்டி ஆமென் க்ளோரி டு காட் எருசலேமில் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே கடந்து போகிறோம் என்கிற ஒரு பாரம், இத்தனையை இழந்து போன நிலைமையோடு கூட கண்ணீரோடு கூட கடந்து சென்றதான தாவீதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இழப்புகளை சந்தித்த தாவீது. ஆமென். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆமென் தாவீதை போன்ற ஒரு பெரிய இழப்புகள் இல்லை என்றாலும் தொழிலிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது உடல் ஆமென் ஆரோக்கியத்திலோ இழப்புகளை சந்தித்து, அதாவது சோர்வுகளுக்கு எதுவான காரியங்களை சந்தித்து இந்த செய்தியை சோர்வோடு நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். அல்லது ஆமென் இனி மீண்டெழும்பு வர முடியுமா என்கிற ஒரு கேள்வி எப்படி தாவீதுக்குள் இருந்ததோ அதே போல் உங்களுக்குள்ளும் நானும் மீண்டெழும்பி வெளியே கடந்து வந்து விடுவேனா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கலாம். இன்னைக்கு தேசம் அப்படித்தானே பார்க்கிறது. நாம் கேள்விப்படுகிற பிரகாரமாக கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக 50,000க்கு மேற்பட்டோர் நம்முடைய இந்திய தேசத்திலே கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்துவிடுமோ என்று ஜனங்களுக்குள்ளாக ஒரு கலக்கம், மறுபடியும் வேலை இழப்புகள், மறுபடியும் வறுமையின் பாதையில் கடந்து செல்லக்கூடிய நிலைகள் உண்டாகிவிடுமோ, நீண்ட ஓட்டத்திற்கு பின்பாக மீண்டும் ஜனங்கள் பொருளாதாரத்தில் மீண்டு எழும்பும்படிக்கான பிரயாசப்பட்டு ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய நிலைமையில் மீண்டும் நெருக்கமோ என்று சொல்லி நெருக்கத்திலே கண்ணீரோடு பார்க்கிற நிலைமைகள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் க்ளோரி டு காட், நமக்கு வருகிற ஆலோசனை என்ன? நீ துவண்டு தேங்கி நின்று விடாதே. நீ ஆமென் கடந்து அக்கறைப்பட வேண்டும். எதை கடந்து அக்கறைப்பட வேண்டும்? யோர்தானை கடந்து அக்கறைப்படு என்கிற ஆலோசனை ஆண்டவர் தருகிறார். எப்படி எகிப்திலிருந்து ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள யோர்தானை இப்பக்கமாய் கடந்து வந்தார்களோ, இப்பொழுது ஆண்டவர் யோர்தானை அப்பக்கமாய் கடந்து போக சொல்கிறார். தாவீது அதை செய்தார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்று கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து இன்று நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்படிக்காக ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறது. இந்த கடைசி காலத்தில் ஆமென் தேவனுடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஊசாயினிடத்திலிருந்து வந்த செய்தியை அற்பமாய் எண்ணியிருக்கலாம். ஆனால்
ஆலோசனை கொடுத்தவனோ ஆமென் ஊசாய் அல்லவோ, ஆமென் அகித்தோப்பேல் அல்லவோ. செய்தி வந்ததோ நம்பிக்கைக்குரியதான ஊசாயின் இடத்தில் இருந்தல்லவோ. ஆமென் செய்தியை ஆமென் அசட்டையாய் பார்ப்பதற்காக அல்ல, இந்த செய்தியின் பிரகாரமாய் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் யோர்தானை கடந்து சென்று தேசத்தை வேவு பார்த்து வந்தவர்கள் சொன்னார்கள், தேசம் நல்லதுதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அங்கு ஆமென் தோத்திரம் உயரமான ராட்சசர்கள் இருக்கிறார்கள், ஏனோக்கியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மேற்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. நாம் அவர்களுக்கு முன்பாக ஆமென் எளிமையானவர்கள் என்று சொல்லி விசுவாசத்தை குறைத்து போட்டு ஆமென் வனாந்தரத்திலே ஒரு 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு வந்த பொழுது ஆமென் எந்த இடத்திலே விசுவாசம் குலைக்கப்பட்டதோ அதே இடத்திற்குள்ளாய் காலெடுத்து யோர்தானை கடந்து உள்ளே சென்று விசுவாசத்தோடு தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்களே. இப்பொழுதும் மீண்டும் அக்கறைப்பட்டு உன் கண்களை எருசலேமுக்கு நேராக ஆமென் கானானுக்கு நேராக மீண்டும் பார்க்கும்படிக்காக ஆண்டவர் ஆமென் காண்பிக்கிற பாதை உன் விசுவாசம். உன் விசுவாசம் எதன் மேல் நீ வைக்க விரும்புகிறாய்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இழந்த நிலைமையில் அக்கறைப்பட்டு போய் நிற்கிறாய். இப்பொழுதும் உன் பார்வை எருசலேமுக்கு மேல் காணப்பட வேண்டும், தேவ ஜனத்தின் மேல் காணப்படும் வேண்டும். தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் மகிமையை பார்க்க வேண்டும். அதற்கு உனக்குள் விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற ஒரு செயலாயிருந்தது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, இவர்கள் ஆமென் ஆலோசனையின் பிரகாரமாய் அக்கறைப்பட்டார்கள். இன்றும் ஆமென் விசுவாசத்தோடு வந்த ஆலோசனையின் வார்த்தைகளுக்கு கேட்டு அக்கறைப்படும் பொழுது அதை ஆமென் சோம்பலாய் அல்ல, இல்லை இவ்வளவு தூரம் துவண்டு போயிருக்கிறேன், மன அளவில் நான் துவண்டு போயிருக்கிறேன், உடல் அளவில் நான் துவண்டு போயிருக்கிறேன், கண்ணீர் விட்டு ஆகிவிட்டது, சோர்ந்து ஆகிவிட்டது, இப்போ உடனேயே யோர்தானை கடந்து அந்த பக்கம் போகணுமா, ஆமென் விடியற்காலம் போகலாமே என்று நினைப்பதற்கான சந்தர்ப்பம் தாவீதின் வாழ்க்கையில இருந்தது. ஆனாலும் வந்த ஆலோசனையை உடனே தீவிரமாய் தாமதமில்லாமல் சீக்கிரமாய் அதை செய்யும்படி அன்று ராவோடு ராவாய் சகல ஜனங்களும் யோர்தானுக்கு அக்கறைப்பட்டார்கள். கொடுத்த காலம் ஆமென் அந்த காலத்திற்கு முன்பாக அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க? அக்கறைப்படுகிறார்கள். அடுத்த நாள் ஆமென் இஸ்ரவேல் முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பறைசாற்றப்பட்டு திரளான யுத்த வீரர்களோடு தாவீதோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்காக புறப்படுகிற சூழ்நிலை அதற்கு பின்பு பார்க்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு ஒரு தன்னிடத்திலிருந்து 12,000 பேரை கொண்டு அகித்தோப்பேல் கடந்து சென்றிருந்தால் தாவீதை மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆமென் தாவீதினுடைய விண்ணப்பம் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அதம் பண்ணி போடும் ஆண்டவரே என்று இருந்ததினால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராயிருந்து ஊசாயின் வார்த்தைக்கு ஆமென் அதுவரையிலும் அகித்தோப்பேலின் ஆலோசனை எப்படி தாவீதுக்கு இருந்ததோ அதே போல் அப்சலோமுக்கும் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒரே நிமிடம் காரியங்களை மாற்றும்படி ஊசாயின் வார்த்தை நிலை பெற்ற பொழுது தாவீது பாதுகாக்கப்படுகிறான். ஆமென், glory to God. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பாதுகாப்பதற்கு ஒரே காரணம் ஆமென் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியில் இருந்ததான வார்த்தை சீக்கிரமாய் தாமதமில்லாமல், சீக்கிரமாய் தாமதமில்லாமல் அக்கறைப்பட ஓர் அறிவிப்பு. சீக்கிரமாய் தாமதமில்லாமல் அன்பான தேவனுடைய பிள்ளையே, சீக்கிரமாய் தாமதம் இல்லாமல் வேதத்திலே நாம் செய்யக்கூடிய பல ஆலோசனைகள் இருக்கிறது. இந்த ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற தாவீதுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஆமென் glory to God அப்சலோமின் கைக்கு ஆண்டவர் நீங்களாக்கினாரோ அதே போன்று ஆண்டவர் உங்களையும் நீங்களாக்கி பாதுகாப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் எதிலே தீவிரம் காட்ட வேண்டும்? நான் எதிலே ஆமென் தாமதம் இல்லாமல் இருக்க வேண்டும்? நான் தீவிரமாய் எதற்கு நான் காணப்பட வேண்டும்? முதலாவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவருக்கு கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு தாமதமாயும் ஆமென்
பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள் என்று சொல்கிற வார்த்தை இங்கே பேசுகிறதற்கு ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேட்பதற்கு தீவிரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கேட்கிற காரியங்களில் 2 காரியங்கள் சொல்லலாம். ஆமென், மனுஷன் பேசுகிற வார்த்தையை கேட்பது, அடுத்து ஆமென் தேவ மனுஷர்கள் மூலமாய் கேட்கிற வார்த்தை. இங்கே 2வது குறிப்பிடுகிற காரியத்தையே உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறேன். தேவ மனுஷர்கள் மூலமாய் தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு தீவிரம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலே தீவிரம் நம்முடைய வாழ்க்கையில எது கொண்டு வருங்க? யாத்திராகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதான மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆமென், அதில் 8வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. 34:8 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இதற்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். ஆமென், முந்தின கற்பலைக்கு ஒத்த 2 பலகைகளை நீ இழைத்து ஆமென் நீ ஆமென் சீனாய் மலையின் மேல் கடந்து வர வேண்டும். நீ கடந்து வரும் பொழுது ஆமென் யாரும் மலைக்கு அருகில் வரக்கூடாது, மிருக ஜீவன்கள் வரக்கூடாது என்கிற பல கண்டிஷன் போடப்படுகிறது. ஆமென், அவ்விதமாக கற்பலைகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு கடந்து செல்கிற அவ்விடத்திலே ஆண்டவர் இறங்கி வருகிறான். ஒரு மேகத்திலிருந்து இறங்கி அவன் அருகே நின்று ஆமென் க்ளோரி கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போந்தது. அவன் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிற சத்தம் பின்பு சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு இரக்கம் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே, இந்த சத்தத்தை கேட்ட உடனே, தேவ மகிமையை கண்ட உடனே இந்த மோசே ஆமென் தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பணிந்து கொண்டதான மோசே தேவனுடைய வார்த்தையை கேட்ட தீவிரம் அவன் பணிந்து கொள்ள செய்தது. இதே போன்ற சம்பவம் ஆமென் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, மேக ஸ்தம்பமானது ஆமென் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்கு சென்ற பொழுது அங்கே மேலிறங்கி வந்ததை சகல ஜனங்களும் அவரவர்கள் வாசஸ்தலத்திலிருந்து பாளையத்திற்கு புறம்பே இருந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இறங்கி வந்ததை அவர்கள் கண்ட பொழுது ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே பாருங்கள் ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தேவ மகிமையை கண்ட பொழுது அவர்கள் எழுந்திருந்து அங்கே சொல்கிறது, தங்கள் கூடார வாசலிலே ஆமென் நின்று பணிந்து கொண்டார்கள். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்ட பொழுது, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்ட பொழுது, தேவனுடைய ஆமென் வார்த்தை வெளிப்பட்ட பொழுது தேவ ஜனங்கள் பணிந்து கொள்ளும்படிக்காக, தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவர்கள் பணிந்து கொள்ளும்படிக்காக விழுந்து தேவ பாதத்தை பற்றி கொண்டது போல ஆமென் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தம் உங்களோடு கூட பேசுமானால், அதிகாலையில் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது ஆமென் அவரை பணிந்து கொள்ளும்படிக்காக தேவ பாதத்தில் அமர்ந்து தீவிரமாய் கேட்பதற்கு நீங்கள் காணப்படும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே ஆமென், அவருடைய
ஆமென் வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தையும் ஆமென் glory to God ஆமென் அந்த வார்த்தை அவரை பணிந்து கொள்வதற்கும் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். எதை அவர்கள் கேட்டபொழுது? சுவிசேஷத்தின் வார்த்தையை அவர்கள் கேட்டபொழுது, மீட்பின் வார்த்தையை கேட்டபொழுது. எதற்காக? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்கிறதான தேவ சித்தத்தை அவர்கள் கேட்டபொழுது, அந்த ஆமென் மேசியாவைத்தான், அந்த இரட்சகரைத்தான் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள் என்கிற வார்த்தையை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்டவர்கள் அங்கே கேட்ட ஆமென் சொன்ன வார்த்தை என்ன? என்ன செய்ய வேண்டும்? ஆமென், என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே உண்டான அனுபவம், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இதே போன்றுதான் ஒரு மனுஷன் வழியிலே சந்திக்க ஆண்டவர் சித்தம் கொள்கிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் பேசும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக, அந்த பிரசன்னத்தை உணர்ந்த உடனே, சத்தத்தை கேட்ட உடனே, என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி கேட்டு தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போய் காத்திருந்த பவுலை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் glory to God ஒன்றை கொண்டு வருகிறது. ஆமென், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே? என்னை ஆமென் கேட்டவுடன் ஆண்டவரே இருதயத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அந்த வார்த்தை 41வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பேதுருவுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க மனம் திரும்பணும். ஆமென் glory to God ஸ்தோத்திரம். ஆமென், ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற ஆலோசனை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் ஆமென் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏறக்குறைய வசனம் சொல்லுகிறது 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏறக்குறைய 3000 பேர். எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஹல்லேலூயா ஆமென். அன்றைய தினம், இன்னொரு நாள் அல்ல. என்னைக்கு சத்தியத்தின் வார்த்தை அவர்களோடு கூட பேசினதோ அன்றைய தினத்திலே ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். கந்தேகே என்கிற மந்திரியை குறித்து ஆமென் கர்த்தருக்கு கந்தக தேசத்தினுடைய மந்திரியை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அவன் எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வந்த மந்திரி. ஆமென். அந்த மந்திரி தேவனுடைய வார்த்தையை கேட்டுகிறார். பிலிப்பு என்கிறதான சுவிசேஷகன் அவருக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். வார்த்தையை கேட்ட உடனே, அர்த்தத்தை புரிஞ்ச உடனே, வசனத்தை தெரிஞ்சு உடனே என்ன பண்ணுகிறார்? தன் வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணித்து தண்ணீரிலே தாமதமின்றி ஞானஸ்தானம் எடுத்ததை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இங்கே ஞானஸ்தானத்தை மாத்திரம் நான் இங்கே முக்கியத்துவப்படுத்தவில்லை. தேவன் எதை உங்களோடு கூட பேசுகிறாரோ தாமதமின்றி அதை செய்வீர்களே ஆனால் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆமென். இன்றைக்கு அந்த சகோதரி உயிரோடு இல்லை. ஆனால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜிப்மர் ஆஸ்பத்திரியிலே படுக்கையில் இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினாராம். அவர்கள் சொன்ன வார்த்தையைத்தான் சொல்லுகிறேன். உன் படுக்கை விட்டு எழும்பி இப்பொழுதே நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று. ஆனால் உடன் இருந்தவர்கள் படித்தவர்கள். அவர் படித்தவர், ஆனால் அவர்களுடைய மூளை அறிவு விசுவாசிக்க செய்ய முடியவில்லை. அன்று அவர்கள் படுக்கை விட்டு எழும்பி வந்திருந்தாங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி இருப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் சுகப்படுத்தி இருப்பார். ஆனால் அப்படி எழுந்து வராம உலக அறிவும் உலக ஞானமும் படுக்கையில் இருந்து அவளுக்கு செய்ய வேண்டிய அந்த ஆப்ரேஷன் செய்து கடந்து வந்தார்கள். ஒரு சில ஆண்டுகள் பலனோடு இருக்கிறது போல் இருந்தது. படிப்படியாய் பலவீனம் அடைந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையும் அடைந்தார்கள். அவர்கள் ஒரு முறை சொன்ன வார்த்தையைத்தான் இங்கே சொல்லுகிறேன். ஒருவேளை அன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் எழுந்திருந்தால் இன்னைக்கு நாம் படுகிற சரீர வேதனைகள் எனக்கு இருந்திருக்காது. என் தேவன் என்னை சுகப்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் நான் என் படுக்கையிலேயே இருக்க, என் உறவுகளும் என் நண்பர்களும் என்னுடைய மூளை அறிவும் இருக்க செய்த காரியத்தை நான் செய்தபடியினால் இன்று நான்
வேதனைப்படுகிறேன் என்று சொன்னாங்க. ஆண்டவர் இந்த தவறை மன்னிப்பாரா? ஆம், மன்னிக்கிற தேவன்தான். மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, கர்த்தரும் மன்னித்திருப்பார். ஆனாலும் அவர் கடந்து சென்ற அந்த பாதையின் தீமையை தன் வாழ்க்கையின் இறுதி வரை ஆமென் glory to God அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருந்தது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னோடு கூட ஞானஸ்தானம் எடுக்க பேசியிருப்பார் என்றால், மனம் திரும்ப ஆண்டவர் உன்னோடு பேசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கும்படி கர்த்தருக்குள் நீ ஆமென் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள உன்னை ஆயத்தப்படு என்று சொல்லி ஞானஸ்தானத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் பேசியிருப்பார்னா, காலம் செல்லாது இன்று ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. ஆமென். வயதாகிவிட்டதே, இத்தனை ஆண்டுகள் நான் வயசான பின்பும் வசனம் அறிந்ததான மனுஷன் தானே, குழந்தையிலேயே நான் ஞானஸ்தானம் எடுத்து வந்தாகிவிட்டது. ஆனாலும் இன்றுதான் இயேசுவினுடைய மேசியாவின் அன்பை உணர்ந்திருக்கிறாய், கிருபையை உணர்ந்திருக்கிறாய், விடுதலையை உணர்ந்திருக்கிறாய். ரட்சிப்பு கர்த்தருடையது, பாவ மன்னிப்பு என்று நான் என் இருதயத்திலே அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்கிறேனோ அன்று இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை அழைக்கிறது தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் பெறுவதற்கு என்கிற சத்தியத்தை நீங்க கேட்பீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் பெறுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆமென். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற எப்படி ஆமென் பிலிப்போடு கூட இருந்த மந்திரி ஆயத்தத்தோடு காணப்பட்டாரோ, தேவனால் தொடப்பட்ட தேவ மனுஷனாகிய பவுல் ஆயத்தத்தோடு அவருடைய இருதயம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு காணப்பட்டதோ, அதே போல் இன்றும் தீவிரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் உங்களுக்கு நேராய் கடந்து வரும் பொழுது தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது நீங்கள் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்பதற்கு தீவிரமாயும் எப்படி ஆமென் அந்த கேட்கிற தீவிரம் என் வாழ்க்கையிலே அவரை பணிந்து கொள்ளும்படிக்கான அர்ப்பணிப்பை ஆண்டவர் எனக்குள் தருகிறார். அடுத்து அந்த வார்த்தையின் கேட்கிற தீவிரம் கீழ்ப்படிதலோடு சத்தியத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க கிருபை தருகிறார். ஆமென். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையின் தீவிரம், கேட்கிறதற்கு தீவிரம் என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனங்கள் வரையிலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் மரியாள் மற்றும் எலிசபெத் என்கிறதான ஆமென் நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39 41 வசனம் வரையிலும் நாம நிதானமாய் உங்கள் வீடுகளிலே நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அங்கே மரியாளோடு ஆண்டவர் தம் தூதனை அனுப்பி பேசுகிறார். அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் இனத்தாளாகிய எலிசபெத் இப்பொழுது அவள் வயதான நிலைமையிலே அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் மரியாளுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. நீங்க அங்க பார்க்கும்போது 39வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென் glory to God, ஆமென் அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போனாள். அவன் தேவ தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தையினுடைய மகிமையை காணும்படிக்கு தீவிரமாய் கடந்து சென்றாள். ஆண்டவர் உங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நீங்கள் காணும்படி தீவிரமாய் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கும். ஆமென். மரியாள் அங்கே கடந்து சென்று அங்கே வாழ்த்துதலை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே பாருங்க 38வது வசனத்திலே அதற்கு மரியா ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென் glory to God, ஆமென் மன்னிக்கணும் 41வது வசனத்திலே ஆமென் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்த எலிசபெத்தை வாழ்த்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சகரியாவின் வீட்டிற்குள் கடந்து சென்றதான மரியாள் அவங்கள வாழ்த்தினாங்க. வாழ்த்தின பொழுது நடந்தது என்னங்க? எலிசபெத் மரியாளுக்கு வாழ்த்துதலை கேட்ட பொழுது, அவளுடைய வாழ்த்துதலான அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நடந்தது, அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அடுத்த காரியம் பாருங்க, எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
ஆமென். தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையினுடைய மகிமையை காண சென்ற அந்த சகோதரி ஆகிய மரியாளுடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆமென், தேவனுடைய அற்புதத்திற்கு எதுவாக விளங்கும்படிக்காக எலிசபெத் ஆமென் glory to God 5 மாத கர்ப்பிணியாய் இருக்கிறதான அந்த கர்ப்பிணிக்கு வயிற்றிலிருந்த பிள்ளை ஆமென் துள்ளிற்று. வாழ்த்துதலின் சத்தம், கர்த்தருடைய சத்தம், அது பெண்மானை ஈன செய்கிற சத்தம். வாழ்த்துதலின் கர்த்தரின் சத்தம், அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஆமென். வாழ்த்துதலை சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையின் சத்தம். ஆமென் glory to God. பெண்மானை ஈன செய்வது மாத்திரமல்ல, காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்வது மாத்திரமல்ல. ஆமென் glory to God. அக்கினி ஜுவாலையை பிளக்கக்கூடியது. ஆமென். கேதுரு வலிமை மிக்க மரத்தை முறித்து போடக்கூடியது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் உங்களோடு பேசி அடையாளமிட்டவைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே என்று இன்னும் ஆமென் அமர்ந்திருக்கிறீங்க. சோதித்தால் நான் கர்த்தரை சோதித்து விடுகிறேன் என்று சொல்லி ஆமென் ஆமென் ராஜாக்கள் ஒருவனான ஆக சொன்னது போல இன்னைக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஆமென் 3 முறை அடி என்று சொன்னால் ஆமென் அம்பை அடிக்க வேண்டும். நான் கர்த்தரை சோதிப்பதில்லை என்று சொல்லி நின்றுவிடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்மேல் பர்வதத்திலே ஆமென் தீவிரமாய் கடந்து சென்று கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கும்படிக்கு அந்தி பலி செலுத்துகிற நேரம் வரையிலும் அவன் பொறுமையோடு கூட இருந்து பலிகளை செலுத்த வேண்டிய நேரத்திலே ஆமென் பலிபீடத்தை செப்பனிட்டு பலிபொருளை வைத்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்தது. சுற்றிலும் ஊற்றப்பட்டிருந்த அந்த தண்ணீரை பற்றி போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன் என்று, கர்த்தரே தேவன் என்று சகல ஜனங்களும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக தேவன் மகிமையான கிரிகளை செய்தார் அல்லவோ. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரோடு கூட பேசுகிற காரியங்களில் உடனே நீ கீழ்ப்படிவதற்கு எதுவாய் அவைகளுக்கு உன்னை செவிமடுக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, ஆமென், அந்த வார்த்தையின் நன்மையை பார்க்கும்படி அதை காண நீ ஓடுகிறாயே. உன் நாவிலே சாதாரண வார்த்தையை கர்த்தர் வைக்கல, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையை வைக்கிறார். ஆமென் glory to God. நீங்க மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை வைக்கிறான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களை சபிக்கிறவர்களாய் அல்ல, வாழ்த்துதலை கூறுகிறவர்களாக ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நான் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நான், ஆண்டவருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிற நான், ஆமென், கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவரை பணிந்து கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். மூன்றாவது, உன் நாவிலிருந்து வார்த்தைகள், உன் உதடுகளிலிருந்து கர்த்தரை கம்பீரிக்கிற ஸ்தோத்திர பலிகள் வெளிப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்துவாய், நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவனாய் இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தீவிரம் உங்க வாழ்க்கையில எப்படி மாற்றுகிறது? பணிந்து கொள்கிறவர்களாக, ஆமென், கீழ்ப்படுகிறவர்களாக. மூன்றாவது, வாயினால் வாழ்த்துகிறவர்களாக, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. இதுதான் யோர்தானை கடந்து செல்கிறவர்கள். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். தேவன் தம் வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறார். நீ தேவனுக்கு மகிமையை செலுத்து. எனக்கு நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீதை போல இழந்து போனேன் என்று சொல்வதற்கு எதுவாக, இழந்து போன நிலைமையிலே நீ துவண்டு போயிருப்பாயானால் ஆண்டவருடைய ஆலோசனை உனக்கு வரும் பொழுது அதை தீவிரமாக ஏற்றுக்கொள்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பாரே. ஆனால் இன்று அவருடைய சத்தம் உனக்கு துணிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிவதற்கு நீ தீவிரமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. ஓ glory to God. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாய் நான் இருக்கும் பொழுது நான் அவரை பணிந்து கொள்வேன், அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். என் நாவினால் மற்றவர்களை என் உதடுகளினால் கனப்படுத்துவேன்.
நான் அவர்களை வாழ்த்தி கனப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினதை உணர்த்துவான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். கர்த்தர் அதற்கு தான் உங்களை என்னை கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிறார் என்று தீவிரப்படு. ஒரே காரியத்தை மாத்திரம்தான் நான் இன்று சிந்தித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். தாமதம் பண்ணாமல் தீவிரமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தாமதியாமல் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டதில் தீவிரமாய் நான் இருப்பேனே, ஆனால் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற நேரம் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரம். என் வாழ்க்கையில் அவரை பணிந்து கொள்கிற ஆவிக்குரிய அனுபவம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவரை தீவிரமாய் பணிந்து கொண்ட மோசே, தேவ பிரசன்னத்தை பார்த்த உடனே வாசல்ல நின்னவங்கெல்லாம் எழுந்து நின்று அப்படியே பணிந்து கொண்டார்கள். மோசே ஒரு படி முகங்குப்புற விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதை அவன் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள். அது கந்தகே நாட்டு மந்திரியா இருக்கட்டும், சவுல் என்கிற வாலிபனாயிருக்கட்டும், அவர்கள் தாமதிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரிலே மூழ்கி ஸ்நானம் பெற்றார்கள். இன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்காமல் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருந்தும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருந்தும் அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கும் பொழுது இன்னும் காலம் செல்லட்டும் என்று அவன் காலத்தை தள்ளி போடுகிறவர்களாய் இருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறான். தண்ணீரை விளக்குவது நல்லதல்ல. தேவனுடைய ஆலோசனையை பரிசேயர்களும் வேதபாரகர்களும் தள்ளினார்கள். தேவ ஆலோசனையை நீங்கள் தேவ ஆலோசனையை தள்ளிவிடாமல் இன்று தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்கிறோம். glory to God. தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே வாழ்த்துதல் சொல்ல புறப்பட்டதான மரியாள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா மற்றவர்களை வாழ்த்த செய்யும். நீங்க மற்றவங்களை வாழ்த்துகிறதுனால அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிற அற்புதத்தை உறுதிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர்களை ஆச்சரியமாய் அபிஷேகிக்கவும் செய்வார். அது நிமித்தம் எலிசபெத்தின் வாழ்த்துதலின் செய்தியை மரியாளும் கேட்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஆசீர்வதிக்கிறவங்களா இருந்தா மற்றவர்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களா இருப்பார்கள். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்கள் மேல் கடந்து வருகிறது. நாம் ஜெபிப்போம். ஆண்டுவிட்டை அர்ப்பணித்து விடுவோம். காலம் தாழ்த்துவதை விட்டு ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் உமது வார்த்தையை கவனிக்க நீர் உதவி செய்து இந்த நாளிலே உமது வார்த்தையை கொண்டு எங்களை நீர் தொட்டருள்வீராக. தேவனே, உமது வார்த்தையை கேட்பதில் எங்களுக்கு இன்னும் தீவிரம் உண்டாகட்டும். அதன் மூலம் இன்னும் அதிகமாய் உம்மை பணிந்து கொள்ள கீழ்ப்படிய எங்கள் நாவினால் எங்கள் உதடுகளால் உம்மை கனப்படுத்த வாழ்த்துதலை கூற ஆசீர்வாதங்களை கூற எங்களை ஆண்டவரை வணைந்து கொள்ளும். தாவீதை அப்படி வணைந்து கொண்டீங்க. திரும்ப ராஜ்யத்தை எடுத்து கட்டுவித்தீங்க. இழந்து போனதை திரும்ப கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் இழந்து போனேன் என்று தவிக்கிறதான நபர்களுடைய இழந்து போனவைகளை நீ திரும்ப தரும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தட்டும். கிருபைக்குள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா.